English class. Today we are going to see the poem No Men No Foreign, 10th English, 6th poem. No Men No Foreign, written by James Falconer Kirkup. James Falconer Kirkup was born on 1918 and died on 2009. Born James Harold Kirkup was an English poet, translator, and travel writer. He wrote over 30 books including autobiographies, novels, and plays. Kirkup wrote his first book of poetry, The Drowned Sailor at the Downs, which was published in 1947. His hometown of South Shields now holds a growing collection of his works in the Central Library, and artifacts from his time in Japan are housed in the nearby museum. His last volume of poetry was published during the summer of 2008 by Red Squirrel Press and was launched at the special event at Central Library in South Shields. ஜேம்ஸ் ஃபால்கோனர் கிர்கப் எப்போ பிறந்தாங்கன்னா 1918 பிறந்தாங்க. எப்போ இறந்திருக்கிறாருன்னா 2009 இறந்திருக்கிறாரு. அவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னா ஜேம்ஸ் ஹெரோல்ட் கிர்கப். அவர் ஒரு இங்கிலீஷ் போயட், அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்கிறாரு, ட்ராவல் ரைட்டர். அவர் வெளியிலலாம் போயிட்டு அதை பற்றி அவரோட பயணத்தை பற்றி அதை பற்றி எழுதியிருக்கிறாரு. ஹி ரோட் ஓவர் மட்டும் இல்லாமல் 30 புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அது எதில் பற்றிலாம் எழுதியிருக்கிறாரா, அவரோட சுயசரித்திரத்தை பற்றிலாம் எழுதியிருக்காரு. ஆட்டோபயோகிராஃபிஸ், நாவல்ஸ் அண்ட் பிளேஸ் பற்றி எழுதியிருக்கிறாரு. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அது என்ன புக்னா தி ட்ரவுனட் செயிலர் அட் தி டவுன்ஸ் என்ற புக். அது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1947 பப்ளிஷ் ஆயிருக்கு. இஸ் ஹோம் டவுன், அவரோட ஹோம் டவுன் எதுனா சவுத் ஷீல்ஸ் தான் அவரோட ஹோம் டவுன். ஸோ அங்கே இவரோட கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் எல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாம் சேர்த்து சென்ட்ரல் லைப்ரரியில் வச்சிருக்கிறாங்க. அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் டைம் இன் ஜப்பான் ஒரு ஹவுஸ்டர் இன் தி நியர்பையில் இருக்க மியூசியம்ஸில் அதையும் வச்சுருக்காங்க. ஹிஸ் லாஸ்ட் வால்யூம் ஆஃப் poetry, அவரோட லாஸ்ட்டாக ஒரு போயம் எழுதியிருக்கிறாரு 2008 டியூரிங் தி சம்மர் ஆஃப் 2008. அது யார் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெட் ஸ்குயரல் ப்ரெஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாஸ் லான்ச்ட், அது எங்கே லான்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்ஸில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, let us move to the poem No Men No Foreign, James Falconer Kirkup. Remember, no men are strange, no countries foreign. Beneath all uniforms, a single body breathes. Like ours, the land our brothers walk upon. Is earth like this in which we all shall lie? இந்த போயம் பாருங்களேன், இது ஒரு கண்டினியூஸாக எழுதியிருப்பாங்க. ஸ்டான்ஸாலாம் நம்மளுக்கு தந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆனால் ஃபோர் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். ஸோ ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச்னா எந்த மனிதர்களும் இங்கே வினோதமானவங்க இல்லை. எந்த கண்ட்ரிஸும் நம்மளுக்கு அந்நிய நாடு, எந்த கண்ட்ரிஸும் நம்மளுக்கு அந்நிய நாடு கிடையாது. beneath all uniforms, இங்க beneath all uniformsன்றது இந்த சோல்ஜர்ஸ், நம்மளுக்காக சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸும் சரி, அந்நிய நாட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸும் சரி, எல்லாருமே ஒன்று தான். அவங்களோட யூனிஃபார்ம்ஸில் தான் வேறுபாடு இருக்கும், ஆனால் எல்லாருமே ஒன்று தான். சிங்கிள் பாடி பிரீத்ஸ், எல்லாருமே ஒரு தனி உடம்பு தான் சுவாசிச்சு கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே இங்கே ஒன்று தான். லைக் அவர்ஸ், நம்மள மாரி தான் அவங்களும். The land our brothers walk upon is earth like this. நம்ம இடத்துல இருக்கிறோம்ல, ஸோ நம்ம இடம் மாதிரி தான் அவங்களோட அந்நிய நாட்டில் இருக்கிற இடமும். அவங்களும் நம்ம இருக்கிற ஒரு வேர்ல்டில் தான் அவங்களும் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஸோ இன் விச் வி ஆல் ஷேல் லை, நம்ம நம்மளோட இடத்துல நம்ம பிறக்கிறோம். நம்ம எப்படி நம்மளோட இடத்துல நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் அவங்களோட இடத்துல பிறந்து அவங்களோட இடத்துல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, next 4 lines. They too
aware of sun and air and water, or fed by peaceful harvest. By wars, long winter starved. Their hands are ours, and in their lines we read. A labor not different from our own. ஸோ இங்கே தே வந்து யாரை சொல்கிறாங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் தான் சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்மளும் வந்து எப்படி சன்னை பார்க்குறோமோ, நம்மளும் எப்படி வந்து ஏரை சுவாசிக்கிறோமோ, நம்ம குடிக்கிற வாட்டர் தான் வந்து அவங்களும் வந்து குடிச்சுன்னு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து காமன் தான். ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வாஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்டு. ஸோ ஸ்டார்வ்டுன்றது பஞ்சம். ஓகேவா? ஸோ அந்த வார் டைமில் வந்து நம்ம நாட்டிலையும் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது, அந்நிய நாட்டு அவங்களையும் வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து பட்டினியால் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுன்னு இருப்போம். ஸோ வார் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் வந்து நடக்கும். எல்லாரும் வந்து நிம்மதியாக வந்து அவங்களுக்கான உணவை சாப்பிட்டுன்னு சந்தோஷமாக இருக்கலாம். தே ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ். நம்மளுக்கு எப்படி வந்து நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஹேண்ட்ஸ் இருக்குது. அவங்களும் வந்து அவங்களோட பங்கை வந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கையில் எப்படி வந்து ரேகைகள்லாம் ஓடுதோ அதே மாதிரி தான் அவங்க கையிலையும் வந்து ரேகைகள் இருக்குது. லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். நம்மள மாதிரி தான் அவங்களும், நம்மகிட்ட இருந்து அவங்க எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. Remember, they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. In every land is common life that all can recognize and understand. ரிமெம்பர், நம்மளுக்கு எப்படி கண் இருக்குதோ, நம்ம எப்படி அந்த கண்ணால் தூங்கி திரும்பி காலையில் எழுந்திருக்கிறோமோ, காலையில் எப்படி நம்ம வந்து மற்றதெல்லாம் வந்து பார்க்குறோமோ, அது பார்த்து விரும்புகிறோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கண்ணுன்னு ஒன்று இருக்குது. தூங்குறாங்க, காலையில் எழுந்திருக்கிறாங்க, நம்ம பார்க்கறது தான் அவங்களும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஒன் பை லவ். இங்கே லவ்ன்றது அன்பை குறிக்குது. அதே மாதிரி எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தால் நம்ம வந்து வின் பண்ண முடியும்னா எல்லார்கிட்டையும் வந்து நம்ம லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும், எல்லாரையும் வந்து அன்பு செய்யணும். அப்படி இருந்தால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கலாம். இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப். எல்லாருக்கும் வந்து காமனான லைஃப் தான் இந்த உலகத்தில் இருக்குது. தட் ஆல் கேன் ரெகனைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதை கண்டிப்பாக எல்லாரும் ரெகனைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourself. ஸோ இவங்க அந்நிய நாடாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு ஒரு லீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க. ஸோ அந்த அந்நிய நாட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க சொல்கிற லீடர்ஸ் சொல்கிறத வந்து கேட்டுன்னு இருக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அதை கேட்கறதுனால அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாத அவங்க பனிஷ் பண்ணின்னு ஹேட் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. டு ஹேட் அவர் பிரதர்ஸ் இட் இஸ் அவர் செல்ஃப். நம்ம வந்து நம்மளோட அந்நிய நாட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ், இங்கே பிரதர்ஸ்ன்றது அவங்கள தான் சொல்கிறாங்க. அவங்கள மட்டும் நம்ம வந்து ஹேட் பண்ணல, நம்மளே வந்து ஹேட் பண்ணின்னு இருக்கிறோம். தட் வி ஆல் டிஸ்போசஸ் பிட்ரே அண்ட் கண்டெம். நம்ம இங்கே பனிஷ் பண்ணின்னு இருக்கோம். நம்ம உடைமைகளை நம்மளே இங்கே வந்து அழிச்சுக்கின்னு இருக்கிறோம். ரிமெம்பர், we who take arms against each other, it is the human ear that we defile. Our hells of fire and dust outrage the innocence of fear that is everywhere our own. Remember, no men are foreign and no countries strange. ஸோ இங்கே ஒரே விஷயத்தை தான் வந்து அவர் சொல்ல வராரு, ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கிறாரு. ரிமெம்பர், we who take arms. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தங்க ஆர்ம்ஸ்ன்றது வெப்பன்ஸ். நம்ம ஒருத்தவங்க ஆர்ம்ஸ் வெப்பன்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தவங்க அடிச்சுன்னு இருந்தால் நம்ம வந்து நம்மளையும் அழிச்சுக்கிறோம், நம்மளோட சொந்த பூமியே நம்ம வந்து மாசுபடுத்துகிறோம். டிஃபைல், மாசு வந்து ஏற்படுத்திக்கின்னு இருக்கிறோம். அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர். இங்கே ஹெல்ஸ்ன்றது நரகம். ஓகேவா? ஸோ ஹெல்ஸில் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு மூணு நம்பிக்கை இருக்கும்ல, ஹெல்ஸ்லாம் மேலே வந்து நெருப்புலாம் இருக்கும், நெருப்பில் வந்து போடுவாங்க. ஸோ அந்த ஃபார்மில் வந்து இவங்க இது சொல்லியிருக்கிறாரு. ஒரு நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இது மாதிரிலாம் பண்ணின்னு இருந்தேன்னா. அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் தி
இன்னசென்ஸ், நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னசென்ஸையும் நம்ம வந்து மாசுபடுத்தி ரொம்ப வந்து அழுக்காக்கின்னு இருக்கிறோம், ரொம்ப அசுத்தமாக ஆக்கிக்கின்னு இருக்கிறோம். ஆஃப் இயர் தட் இஸ் எவ்ரிவேர் அவர் ஓன், இந்த கலகமற்ற உலகத்தை நம்ம ரொம்ப மாசுபடுத்தின்னு இருக்கிறோம். ஸோ அதை மாரி இருக்காமல் ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி சேஞ்ச். ஸோ எந்த நாடும் ஒரு அந்நிய நாடு இல்லை, எந்த யாரும் வந்து நம்மளுக்கு வினோதமானவர்கள் இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் த போயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, we get to know how it is unnatural to fight against ourselves.